இந்த கொஸ்டினை பாருங்கள். இந்திய அரசியலமைப்பில் பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளை வரையறுக்கவில்லை, ஆனால் ஒரு குறிப்பை செய்கிறது. எந்த பிரிவை அடையாளம் காண்க? சரி, இதில் 16 தான். 16 தான் என்ன கேட்டி அப்படின்னா, பிற்படுத்த பிரிவுன்னு அப்படின்னு சொல்லி வரையறுக்கலை, ஆனால் ஒரு பிற்படுத்தப்பட்டவருக்கான இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது 16(4) தான். தெரியல, அதுக்காக நிறையா அரசியலமைப்பு திருத்தது, முதல் சட்ட திருத்தத்தை கொண்டு வரப்பட்டது அதனால தான். இப்போ அதிலிருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் 16(4) அப்படிங்கிறது. டேரெக்டாக நம்ம ஸ்கூல் புக்கில் இதை பற்றி இப்படி இல்லாட்டா கூட வேறு மாதிரி இருக்குன்னு பார்க்கலாம். அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 15 மற்றும் 16 ஆகிய பிரிவுகள் சமூக ரீதியில் பொருளாதார ரீதியிலும் பின்தங்கியவர்களுக்கு சிறப்பு சட்டங்கள் மற்றும் சலுகைகள் வழங்கலாம் என அரசுக்கு அதிகாரம் வழங்கியுள்ளது. அதன் அடிப்படையில் பிரதமர் நேரு முதலாவது சட்ட திருத்தத்தை நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்தார். அத்திருத்தத்தின்படி அரசியலமைப்பு 15(4), 16(4) உட்பிரிவில் இணைக்கப்பட்ட அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு 25+16 மாறி, அதாவது பிற்படுத்தப்பட்டவருக்கான சமூக ரீதியில் பொருளாதார ரீதியில் பின்தங்கியவர்களுக்கு சிறப்பு சட்டங்கள் வழங்கலாம் அப்படிங்கிறது சொல்லக்கூடியது. ஆனால் பிற்படுத்தப்பட்டவருக்கான விளக்கத்தை அது கொடுக்க கிடையாது.